Welcome back to AS English. In this video, you can see that master sentence structure and 10 basic pattern for statement sentence. Now, let's look at the master sentence structure. இப்போது master sentence structure பார்க்கலாம். Now, let's look at the master structure. இப்போது master structure பார்க்கலாம். Subject plus verb plus object or complement plus extra information. இதுதான் master structure. முதலில் நாம் subject என்றால் என்ன, verb என்றால் என்ன, object என்றால் என்ன, complement என்றால் என்ன, extra information என்றால் என்ன என்பதை நாம் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். subject என்பது யார் அல்லது எது என்ற கேள்விக்கான பதில் subject ஆகும். verb என்பது செயல். object என்றால் எதை அல்லது யாரை என்ற கேள்விக்கான பதில் ஆப்ஜெக்டாக வரும். இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் யாருக்கு என்ற கேள்விக்கான பதில் இன்டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். டைரக்ட் ஆப்ஜெக்ட் எதை என்பதற்கான பதில் டைரக்ட் ஆப்ஜெக்டாக வரும். காம்ப்ளிமெண்ட் அதாவது விளக்கம், இது சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்டை பற்றி முழுமையான விளக்கம் தரும் சொல் அல்லது ஒரு பகுதியாகும். இது வெர்புக்கு பின் வந்து சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்டை விவரிக்கும். எக்ஸாம்பிள், சி இஸ் ஹாப்பி. ஹாப்பி என்பது காம்ப்ளிமெண்ட், வெர்புக்கு பிறகு வருகின்றது மற்றும் சியை பற்றி முழுமையாக விவரிக்கின்றது. அடுத்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், டைம் அல்லது பிளேஸ் அல்லது மேனர் பற்றி தகவல் தருவது. மேலும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பற்றி கூடுதலாக அறிந்து கொள்ளலாம். டைம் அதாவது காலம், அதாவது எப்போது என்ற கேள்வி. பிளேஸ் இடம், எங்கே என்ற கேள்வி. மேனர் முறை அல்லது எப்படி. ஹவ் என்ற கேள்விக்கான பதில். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்பது காலம், இடம், முறை, இதில் ஏதாவது ஒன்றை குறிப்பிடுவதாகும். இப்போது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனுக்கான கொஸ்டின் வேர்ட்ஸ்களை பார்க்கலாம். எப்போது, எங்கே, ஏன், எப்படி, யாருடன், மேலும் எதற்காக, யாருக்காக, எவ்வளவு, எத்தனை தடவை அல்லது எவ்வளவு முறைகள், மேலும் எவ்வளவு நேரம். இதில் ஏதாவது ஒரு கேள்விக்கான பதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக வரும். இப்போது மாஸ்டர் ஸ்ட்ரக்சரை பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வேர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ஆர் காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், இதுதான் மாஸ்டர் ஸ்ட்ரக்சர். இந்த மாஸ்டர் ஸ்ட்ரக்சரிலிருந்து சப்ஜெக்ட் வெர்பு இரண்டையும் வைத்து ஒரு பேட்டர்னை உருவாக்கிறோம். சப்ஜெக்ட் வெர்பு இவற்றை அடிப்படையை வைத்து ப்ளஸ் ஆப்ஜெக்டை சேர்த்து இன்னொரு பேட்டர்னை உருவாக்கின்றோம். இப்படி தனித்தனியாக உருவாக்கி அடிப்படையாக 10 பேட்டர்னை பார்க்கலாம். இப்போது ஸ்டேட்மெண்ட் சென்டென்ஸ்க்கான அடிப்படையான 10 பேட்டர்ன்களை பார்க்கலாம். சப்ஜெக்ட் வெர்பு. செகண்ட், சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். தேர்ட், சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட். Fourth, subject plus verb plus object plus extra information. Fifth, subject plus verb plus indirect object plus direct object. Sixth, subject plus verb plus indirect object plus direct object plus extra information. Seventh, subject plus verb plus complement. Eighth, subject plus verb plus complement plus extra information. Ninth, subject plus verb plus object plus complement. 10th, subject plus verb plus object plus complement plus extra information. இதற்கு மாஸ்டர் ஸ்ட்ரக்சரை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு நாம் இந்த 10 பேசிக் பேட்டர்ன்களை எளிமையாக உருவாக்கி விடலாம். இப்போது ஃபர்ஸ்ட் பேட்டர்னுக்கான எக்ஸாம்பிள் சென்டென்ஸை பார்க்கலாம். சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப். பேர்ட்ஸ் ஃப்ளை, பறவைகள் பறக்கின்றன. இங்கு பேட்ஸ் சப்ஜெக்டாக வருகின்றது, ஃப்ளை வெர்ப். செகண்ட், சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். பேட்ஸ் ஃப்ளை இன் தி ஸ்கை. இன் தி ஸ்கை என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். தேர்ட், சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட். ஷி ரீட்ஸ் எ புக். அவள் ஒரு புத்தகம் படிக்கிறாள். எ புக் என்பது ஆப்ஜெக்ட். ஃபோர்த், சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்ப் ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஷி ரீட்ஸ் எ புக் அட் நைட். எ புக் என்பது ஆப்ஜெக்ட், அட் நைட் என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அவள் இரவில் ஒரு புத்தகம் படிக்கிறாள்.
ஃபிஃப்த்து, சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட். சி கேவ் மீ எ பென். மீ என்பது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், எ பென் என்பது டைரக்ட் ஆப்ஜெக்ட். சி என்பது சப்ஜெக்ட், கேவ் என்பது வெர்பு. அவள் எனக்கு ஒரு பேனா கொடுத்தாள். சிக்ஸ்த்து, சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் டைரக்ட் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அதாவது ஆல்ரெடி நாம் ஏற்கனவே பார்த்த பேட்டர்னுடன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சேர்க்கின்றோம், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், சி கேவ் மீ எ பென் எஸ்டர்டே. கேவ் என்பது வெர்ப், சி என்பது சப்ஜெக்ட், மீ என்பது இன்டைரக்ட் ஆப்ஜெக்ட், எ பென் என்பது டைரக்ட் ஆப்ஜெக்ட், எஸ்டர்டே என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அவள் நேற்று எனக்கு ஒரு பேனா கொடுத்தாள். செவன்த், சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட். இப்போது காம்ப்ளிமெண்ட் என்பதற்கு ஒரு சிறிய விளக்கத்தை பார்ப்போம். காம்ப்ளிமெண்ட் என்பது சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்டை பற்றி முழு விளக்கம் தரும் சொல் அல்லது பகுதி. அதாவது இது வெர்புக்கு பின் வந்து சப்ஜெக்ட் அல்லது ஆப்ஜெக்டை விவரிக்கும். சி இஸ் ஹாப்பி. அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். ஹாப்பி என்பது காம்ப்ளிமெண்ட். எய்த்து, சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நாம் ஆல்ரெடி பார்த்த பேட்டர்னுடன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சேர்க்கின்றோம், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், சி இஸ் ஹாப்பி டுடே. இன்று அவள் மகிழ்ச்சியாக இருக்கிறாள். டுடே என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன், ஹாப்பி என்பது காம்ப்ளிமெண்ட். நைன்த், சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட். தே எலெக்டட் ஹிம் லீடர். அவர்கள் அவனை தலைவராக தேர்ந்தெடுத்தனர். ஹிம் என்பது இங்கு ஆப்ஜெக்டாக வருகின்றது, லீடர் என்பது காம்ப்ளிமெண்ட்டாக வருகின்றது. 10th pattern, சப்ஜெக்ட் ப்ளஸ் வெர்பு ப்ளஸ் ஆப்ஜெக்ட் ப்ளஸ் காம்ப்ளிமெண்ட் ப்ளஸ் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நாம் ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்த பேட்டர்னுடன் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சேர்க்கின்றோம், அவ்வளவுதான். எக்ஸாம்பிள் சென்டென்ஸ், தே எலெக்டட் ஹிம் லீடர் எஸ்டர்டே. இதில் எஸ்டர்டே என்பது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அவர்கள் நேற்று அவனை தலைவராக தேர்ந்தெடுத்தனர். வென், அதாவது எப்போது என்ற கேள்விக்கான பதில் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக வருகிறது, அதாவது எஸ்டர்டே. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.